ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 வரப்போகுது நியூ இயர். 2024 எப்படி போச்சு அப்படின்னா, எனக்கு பயங்கர மைண்ட் ஃபக்காக போச்சு 2024 ஃபுல்லாகவே. ஸ்டார்டிங்காக என்னாச்சுன்னா, நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கொடுத்துருந்தேன். மெயின்ஸில் என்னாச்சு, ரிசல்ட்டே வரல ஒரு வருஷமாக. சரி, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா 1 இயர் கழிச்சு தான் ரிசல்ட்டே வந்துச்சு. ரிசல்ட் வந்தால் ரிசல்ட்டில் கிளியர் ஆகலை. எப்போ நடந்துச்சுன்னா 24 பிப்ரவரி மார்ச் போல் நடந்துச்சு. ரிசல்ட்டில் கிளியர் ஆகலை. மைண்ட் பயங்கர அப்செட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 நாய்க்குட்டி வளர்த்துனேன். ஒரு வருஷமாக வளர்த்துட்டு இருந்தேன். 2மே செத்து போச்சு இந்த வருஷமே. ஒன்று ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்னால செத்து போச்சு, இன்னொன்று ஆக்சிடெண்ட்டாக செத்து போச்சு. அதுவும் போச்சா. இன்னும் என்ன பண்ணால், சரி எக்ஸாமு இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம், சரி இன்னொரு அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டம் கொடுத்தேன். கொடுக்க போனால் எக்ஸாமில் என்னாச்சு, திடீர்னு அந்த கொஷின் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், அது மாற்றிட்டதுன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணோம். அது எதுவுமே சொல்லாமல் நான் படித்த சிலபஸ்லேருந்து பேட்டர்னே மாற்றி வச்சுருந்தாங்க. அங்கே போனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதே ஒரு மைண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு கொஷின் 2 கொஷினில் தான் ரிசல்ட் தான் போகுமே தவிர, ரொம்ப அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது லக்கு தான். டேலண்ட்லாம் எங்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஆவரேஜான ஸ்கோர் பண்ண தெரியும், மீதியெல்லாம் லக்கு தான். அது போனால் அங்கே எடுத்தோடனே அப்செட் பண்ணி பயங்கரமாக நம்மளை ஓத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காக சரி இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறோம், கோடிங்லாம் ஓரளவுக்கு தெரியும், இன்னும் வேலைக்காவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். அவனுங்க இதில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரஜினி முருகன் படத்தில் பாயிண்ட் வரட்டும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. சரி எப்படின்னா நாக்குறி இந்த மாதிரி ஆப்லலாம் அப்ளை பண்ணுவேன். சில இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக எதுவும் நடக்கலை. இப்போவும் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தடுத்து சில இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி போகணுன்னு தெரில. இவனுங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க கம்பெனியில் ஏதாவது ஆள் எதுவும் எடுக்கிறாங்களா அதுவும் தெரில. வேலை இல்லையா, வெறுப்பில் இருக்கிறேன். எப்படி இதுதான் 2024 போச்சு. நிறைய வருத்தங்கள், பயங்கர இது வரைக்கும் ஒரு மைண்ட் ஃபக்கான இயர்னு சொல்லலாம். சின்ன வயசில் எப்படி இருந்துச்சு தெரியாது, ஒரு மெச்சூர் வந்ததுக்கப்புறமா பயங்கர மைண்ட் ஃபக்கான ஒரு இயர் தான் 2024. ஒரு மீம் வரல, நான் கேட்டது ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது, அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிட்டாங்க மொத்தமாக சேர்ந்து நம்மளை இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு தான் சொல்லணும். 2025 என்ன பண்ணுறது அப்படின்னா, என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சிருக்கேன். ஸோ அதையும் வேஸ்ட் பண்ண முடியாது, எல்லாம் அதுக்குன்னு டைம் கொடுத்துருக்கேன். அப்புறமா சேனல் ஏதாவது வீடியோ போடணும், அது ஒன்று இருக்குது. அப்புறமா இந்த ஐடி கோடிங்கு இதுவும் படித்து வச்சுருக்கேன். அது சம்மந்தமாக அப்படியே ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே விஷயத்தை நம்பிட்டு இருந்து கடைசியில் போன வாட்டி மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபினிஷ் நம்மளை அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இதுதான் ஐடியா வச்சுருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவுமே இல்லை. 2024 பண்ண சம்பவத்துலேருந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது இதெல்லாம் விட்டுட்டேன் நான். எக்ஸ்பெக்டேஷன், இந்த தனி நபர்களோட அட்டாச்மெண்ட் ஆகிறது, பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போக ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு ஏதாவது பிளான் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செய்யுங்கள். எனக்கு இந்த வருஷம் நடந்த சம்பவங்கள்லேயே 2025 எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பெரிய பயம்தான் இருக்குது. கேங் பேங் பண்ணாமல் இருந்தால் சரி, அவ்வளோதான். எனக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. இயர் சேஞ்ச் ஆகிறதுனால லைஃப் மாறிடும் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் சம்திங் இதான் நல்லது நடக்குதா இல்லை தப்பாக ரொம்ப போட்டு
நம்மளை என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கி இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு தான் தோணுது. ஓகே, உங்களுக்கு இந்த கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்க போதா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.